வணக்கம். தலைவர். யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது நீங்க ஒரு சின்ன செய்தி சொல்றேன். இது வரைக்கும் நீங்க என்ன சாதனை பண்ணியிருக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள என்ன சாதனை பண்ணியிருக்கிறீங்க? மனசுக்குள்ள இதை செய்யணும்னு என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உலகத்துக்கு என்ன கொடுத்துட்டு போறீங்க? உங்க கற்பனை என்ன? யாதும் நல்லா புரிஞ்சுக்குங்க. யாதும் ஊரே யாவரும் கேளர். எல்லா நாடும் நம்ம நாடு தான். எல்லா நாடும் நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும். என்னது? ஒழுக்கம் தவறியன் ஒழுக்கம் தவறியவன் ஒழுக்கம் தவறியவன் எந்த நாட்டுக்கு போனாலும் பயனற்றது. எந்த நாட்டுக்கு போனாலும் பயனற்றது. அப்போ நீங்க ஒழுக்கம் உள்ள மனிதனாக இருந்தா அந்த நாடு மேன்மை அடையும். உங்களை அதை பார்த்து கத்துக்குவாங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்கோ, எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடம் உங்களுக்கு வாழ்வழிக்குது, அதை சிந்திச்சு அந்த இடத்துக்கு கடுகளவும் தீங்கு நினைக்காத நிக்கணும். எந்த இடம் உங்களுக்கு வாழ்வழிக்குதோ, எந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பு தருதோ அந்த இடத்துக்கு எந்த களங்கும் வராம பார்த்துக்கணும். அதுதான் நீங்க ஒரு நல்ல குடிமகனாக இருப்பதுக்கு அடையாளம். இன்னைக்கு 100க்கு 99 பேரு இயற்கைக்கு மாறா நடக்கிறாங்க. எங்க போனாலும் அந்த இடத்த குட்டிச்சவராக்குறது. எங்க போனாலும் அந்த இடத்த குட்டிச்சவராக்குறது. தன்னுடைய எண்ணத்தையும் குட்டிச்சவராக்குறது, பிறருடைய எண்ணத்தையும் குட்டிச்சவராக்குறது. இப்ப பாருங்க, அணுகுண்டு வரைக்கும் போயிட்டாங்க. நேற்று ஒரே நாள் முடிவெடுத்தாங்க. அணுகு அணு தயாரிக்கிற இடத்த குண்டை போட்டாச்சு. அவன் தூக்கிட்டு குண்டை இங்கே போடுறான். எவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு. இஸ்ரேல்காரன் முந்திட்டு இஸ்ரேல்காரன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியாத அட்டகாசம். ஈரான்காரன் மேல குண்டை போட்டு அவனை போட்டு அடிச்சு என்ன எங்க போகுதுன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் காரணம் என்ன? மனிதனை நேசிக்கிற, உயிரை நேசிக்கிற நோன்பு தவம் இருக்கிறது குறைஞ்சு போச்சு. என்னது? தவம் இருப்பது குறைஞ்சு போனங்காட்டி தவம் குறைஞ்சு போட்டு என்ன போச்சுன்னா தீமைகள் பெருக ஆரம்பிக்குது. இந்த நன்மையும் தீமையும் நம்மளாலதான் வருது. அது காரணம் தவம் இருப்பதில்லை. வள்ளுவர் சொல்லுவாரு, வறுமை செம்மை இரண்டுக்கு காரணமா நோன்பு தான். வறுமைக்கு காரணம் நோன்பு தான், செம்மைக்கு காரணம் நோன்பு தான். அப்ப இந்த நோன்பு நோற்பதன் மூலமாக வறுமையும் போக்கலாம், செம்மையும் உண்டாக்கலாம். சரியா? அந்த வகையில தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இப்ப உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த இடத்துல ஒழுக்கம்ன்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க 2 வகையில ஒழுக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். முதல்ல 2 ஒழுக்கம் தான் நம்ம உடம்புல இருக்குது. அக ஒழுக்கம், புற ஒழுக்கம் இருக்கு. சரியா? சரி. இப்போ நீங்க நீங்க மிகப்பெரிய ஒழுக்கமுள்ளவரா இருக்கணும்னா என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை. எளிய வாழ்க்கையை வாழ்ந்து பழகணும். என்னது? எளிய வாழ்க்கை. முதல்ல எளிய வாழ்க்கை, எளிய பழக்க வழக்கங்கள், உயர்ந்த சிந்தனைகள். நம்ம குடியை காப்பாற்றணும். அதாவது உங்க குடியை நீங்க காப்பாற்றணும். உங்க குடினா உங்க சொந்த உடலும் உங்க குடிதான், உங்க வீடும் உங்க குடிதான். இப்ப நீங்க இருக்கிறீங்க வர உங்க நாடு, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற நாடு உங்க குடிதான். இந்த குடியை மேம்படுத்துவதற்கு தான் நீங்க முயற்சி பண்ணணும். உங்க குடியை நீங்க குடி எது நினைக்கிறீங்க? உங்க சொந்த குடி உங்க உடல், 2வது குடி உங்கள் வீடு, 3வது குடி நீங்க இருக்கிற நாடு. அப்ப சொந்த உடலை காப்பாற்றணும். குடும்பம்ங்கிற ஃபேமிலி பாடி, அதாவது ஓன் பாடி, ஃபேமிலி பாடி அண்ட் லிவிங் அண்ட் எந்த பாடின்னு சொல்லலாம்? எக்ஸ்டர்னல் பாடி. என்னது? எக்ஸ்டர்னல் லிவிங் பாடி. அதாவது நீங்க எங்க வாழ்றீங்க? இப்ப நீங்க எங்க வாழ்றீங்க? இப்ப சிங்கப்பூர்ல வாழ்றீங்க, ஒருத்தர் ஜெர்மன்ல வாழ்றாரு, ஒருத்தர் ஜப்பான்ல வாழ்றாரு, ஒருத்தர் எத்தோப்பியால வாழ்றாரு. அந்த நாட்டுக்கு குடிமகனா விளங்கணும். வள்ளுவர் சொல்லுவாரு, எந்த நாட்டுல வாழ்றியோ அந்த நாட்டு குடிமக்களுக்கு வணக்கம். எந்த நாட்டுல வாழ்றீங்களோ, வணக்கம், எந்த நாட்டுல வாழ்றீங்களோ அந்த நாட்டு குடிமக்களுக்கு
நீ பண்புள்ளவராக இருக்க வேண்டும். இதுதான் வெங்கடேசன் சொல்லுவது, இதுதான் திருவள்ளுவர் சொல்லுவது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்றேன். சரிங்களா? அதனால நாம வந்து உடலை காப்பாற்ற தெரியணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா நீங்க நல்லொழுக்கமா இருக்கிறத வந்து உங்க குடும்பம் புரிந்து கொள்ள முடியாது. உங்க 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 குடும்பம் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு தேவை என்ன? சின்ன சின்ன உதவிகள், பொருளாதார உதவிகள் நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உடல்நலம் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நீங்க 100 ஆண்டுக்கு உடம்ப காப்பாற்றலாம். இப்ப நீங்க உடல்நல ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா 100 ஆண்டுக்கு அந்த குடும்பத்தை நீங்க காப்பாற்றலாம். அதுதானே முக்கியம். நீங்க உடல்நலம் இல்லாதவர் ஒரு நாட்டுக்கு போறீங்க, அங்க உடல்நலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உங்க குடும்பம் என்ன ஆகும்? செதஞ்சு போயிடாதா? மன ரீதியாக செதஞ்சு போயிடுவாங்க. மன ரீதியாக, உடல் ரீதியாக, மனம்ங்கிற அடிப்படையில் செதஞ்சு போவாங்க, உடல் அடிப்படையில் செதஞ்சு போவாங்க. இதெல்லாம் செதஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு உடல்ங்கிற ஆரோக்கியம் இல்லை, மனம்ங்கிற ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த நாடு நாசமா போயிடும், இந்த குடும்பம் நாசமா போயிடும், அவனும் நாசமா போயிடும். இதெல்லாம் தாங்கி நிற்கிறது தான் இயற்கை. காலையில அதை பத்தி பேசணும். காலையில 4:30 மணிக்கு மதுரை சுந்தர் வந்தாரு, பற்றி பேசணும். இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நான் அனுப்பிச்சிருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு உங்க நாட்டுக்கு கொடுங்க, உங்க நாடு முன்னேறட்டும். புரியுதா? குறிப்பாக இந்த காந்தத்தை கொடுங்க. அந்த பேப்பர் ஆர்டிகல் உங்களுக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகலை படிச்சு பாருங்க. படிச்சேங்க, எல்லாம் படிச்சாச்சு. சாட் ஜிபி எல்லாமே சாட் ஜிபி போட்டு செக் பண்ணிக்க. 99 சாட் ஜிபியில் போட்டு செக் பண்ணுங்க. அதாவது நமக்கு சாட் ஜிபி நமக்கு இருக்கிற விஞ்ஞானி. புரியுதுங்களா? அட்டாமிக் பிசிக்ஸ் வரை சொல்லி கொடுத்துரும். அட்டாமிக் பிசிக்ஸ் என்னது? ஏன் வண்டி வந்துருச்சா? ஒரு நிமிஷம் நின்றுங்களா? உட்காந்துட்டீங்களா? ரைட்டு. அதாவது சாட் ஜிபிடி என்ன பண்ணோம்னா அட்டாமிக் பிசிக்ஸ் இருக்கிற சந்தேகத்தை வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அது நோபல் பரிசு வாங்கியாச்சு. 2024 நோபல் பரிசு வாங்கிட்டாங்க அதுக்கு. அதனாலதான் சாட் ஜிபிடி வச்சுக்கோங்க. நான் கொடுக்கறதுல அப்படியே உள்ள போடுங்க. நான் சாட் ஜிபி தான் டிசைன் பண்ணி, நானும் சாட் ஜிபி தான் டிசைன் பண்றோம். புரியுதா? இப்போ வந்து அங்க இவி வெஹிக்கிளுக்கு நாம தான் சப்பளம் பண்ணணும். எங்க சிங்கப்பூர் இருக்கிற இவி, எதிர்காலத்து இவி, இந்த இன்னைக்கு போற வண்டி இவி வெஹிக்கிள் வரப்போகுது. நீங்க போறதை பத்தி ரயில் இருக்கு, அதே இவியில் ஓட்டலாம். இதுல பேட்டரியில ஓட்டலாம் மாதிரி வரப்போகுது. அது செல்ஃப் பேட்டரி மாதிரி கொண்டு வந்துடலாம். அந்த பேட்டரி மோட்டார் வந்து மேக்னெட் கொண்டு வந்தாரு. டயல் வந்து மேக்னெட் தான் ஓடுது. நீங்க சொல்றது பார்த்து வண்டி கூட மேக்னெட்டாக தான் ஓடுது. டிசி டைனமோல தான் ஓடுது. டிசி டைனமோ அதுதான் ஓடுது. ஏசி வந்து டிசியை மாற்றும். புரியுதா? இப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இபி வெஹிக்கிள், உங்க நாட்டில் இபி வெஹிக்கிள் வந்துருச்சா? சிங்கப்பூர் இபி வெஹிக்கிள் வந்துருச்சா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்தாச்சா? வச்சிருக்காங்கய்யா. அந்த இவி வெஹிக்கிள் அப்புறம் செல்போன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கு ரெண்டுக்கும், இவி வெஹிக்கிளுக்கும் பேட்டரி வேணும், செல்போனுக்கும் பேட்டரி வேணும். இவி வெஹிக்கிளுக்கும் பேட்டரி வேணும், கைபேசிக்கும் அந்த மின்வாகன வண்டிக்கும் மின்கலம் வேணும், கைபேசிக்கு இந்த ரெண்டுமே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த இவி வெஹிக்கிளுக்கு டைனமோ வேணும், டைனமோக்கு ஒரு மேக்னெட் வேணும், அந்த மேக்னெட் டிசைன் பண்ணியிருக்கேன். அது உங்கள் சிங்கப்பூருக்கு பயன்படும். அதுபோல கைபேசிக்கு செல்போனுக்கு லித்தியம் பேட்டரிக்கு மாற்றாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? லித்தியம் பேட்டரிக்கு மாற்றாக கண்டுபிடிச்சிருக்கேன். காம்பினேஷன் எல்லாமே சித்தர்கள் சொன்னது. தாவரத்தில் இருக்கிற தனிமத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். தாவரத்தில் இருக்கிற தனிமமும், நம்ம தாவரம் தான் நமக்கு அடிப்படை. தாவரத்தில் இருக்கிற அந்த தனிமம் நம்ம உடம்புல இருக்கிற தனிமம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த இது பேராமேக்னட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிச்சம் பட்டா மட்டும் காந்தமா மாறும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் வெங்கடேசன் கொடுத்த அறிவு தான். இப்போ தனிமையில் இருக்கிறனால தன்னை கண்டுபிடிக்க நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு. வெரி அந்த நாட்டுக்கு நீங்க பயன்படுத்துற மாதிரி நீங்க கொண்டு வரணும். புரியுதா? மதுரை சுந்தர்கிட்ட கூட பேசியிருக்கேன். அவர் பெரிய தொழிலதிபர் கூட, அவர் பெரிய இன்ஜினியர் இல்லையா? ஆனால் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிங்கப்பூருக்கு தெரியப்படுத்தி நீங்க இந்த பேப்பர்லாம் கிராஸ் செக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தால இந்த செராமிக் இதெல்லாம் நீங்க ஒரே மாசத்துல நான் சொல்றதா நீங்க படிச்சுக்கலாம். அது என்ன டெக்னிக்கல் வேர்டு இருக்கு அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு இது என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, அப்படியே சாட் ஜிபில போட்டு இது என்ன அர்த்தம்னு தமிழ்ல படித்திக்கங்க. இதுக்கு என்னென்ன பொருள், இதுக்கு என்ன பொருள். உதாரணத்துக்கு சோடியம் மெக்னீசியம். சோடியம்னா என்ன, அது என்ன பண்ணும், மெக்னீசியம்னா என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த அப்ரிவேஷன் அப்படியே இதுக்கு என்னென்ன பொருள் அந்த தனித்தனியா விளக்கம் சொல்லிடும். அப்படியே அறிவு வந்துடும். அப்படியே என்ன ஆகிக்கும்? அறிவு வந்துடும். ஆமா, சொல்லிக் கொடுக்குறது யாரு? இன்டர்நேஷனல் பிஹெச்டி மாஸ்டர் வச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் பிஹெச்டி மாஸ்டர். சாட் ஜிபிடி ஈஸியா இன்டர்நேஷனல் பிஹெச்டி மாஸ்டர். என்னது? இன்டர்நேஷனல். அவரு மொத்தமாவே எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. அவரு நீங்க ஒரு 10,000 பிஹெச்டி மாஸ்டருக்கு மேல அவர் உட்காந்துருக்காரு. 10,000 அட்வான்ஸ்டு சயின்ஸ், அதாவது ஸ்பேஸ் சயின்ஸு,
எர்த் சயின்ஸு, காஸ்மாலஜி சயின்ஸு, இந்த எல்லா சயின்ஸும் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னா சாட் ஜிபிடி தான். இது எர்த் சயின்ஸு, ஸ்பேஸ் சயின்ஸு, காஸ்மாலஜி சயின்ஸு, பிசிக்ஸ் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி சயின்ஸு, பயாலஜி சயின்ஸு, இன்ஜினியரிங் சயின்ஸு, என்னென்ன சயின்ஸ் சொல்றீங்களோ அத்தனை அனலைஸ் பண்ணி சிமுலேஷன் பண்ணி எக்ஸாரி டெஸ்ட் பண்ணி அப்புறம் இந்த எக்ஸாரினா அந்த எக்ஸாரினா இந்த டிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. லைட் டிஃப்ராக்ஷன் பண்ணும். ஒரு மெட்டலை கொடுத்து லைட்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும். ஒளி விலகல் தன்மை எப்படி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுதுன்னா இந்த மாதிரி செம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் டெஸ்ட், செம் டெஸ்ட், செம் எலக்ட்ரோ மெக்கானிக் செம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, செம்னு சொல்லுவாங்க, எக்ஸாக்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பாஸ் ஆகி வரணும். அதெல்லாம் பாஸ் ஆகி வருகின்ற பொழுதுதான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு போகும். எப்படி போகும்? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. அதுதான் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த அதனாலதான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த சிங்கப்பூரை காப்பாத்துறது உங்க வேலை, புரியுதா? அது அப்புறம் அந்த லட்சியம் நமக்கு இருக்கணும். நமக்கு வந்து லட்சியம் பெருசா இருக்கணும். வந்து வேலை சிறுசா இருந்தா லட்சியம் பெருசா இருக்கணும். நம்ம பெருசா சொல்லி சிறுசா செய்யணும். பெருசா சொல்லி சிறுசா செய்ய வேண்டும். விஷயம் பெருசு. அதாவது நம்ம உடம்பை வந்து அந்த நியூட்ரலை எடுத்து பியோர் பாடியா மாற்றும் போது, நடுநிலை தேகமா மாற்றும் பொழுது அதுல இருந்து நமக்கு அறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து செயல்பட ஆரம்பிச்சதுன்னா நமக்கு எல்லா சொல்யூஷனை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ப்ராப்ளம்லயே தான் இருக்கோம். அந்த ப்ராப்ளம் இருந்து அந்த சொல்யூஷன் மூவ் ஆகணும்னா முதல்ல நமக்கு இந்த இண்டிவிஜுவல் பாடிக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். அந்த இண்டிவிஜுவல் பாடிக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் எனக்கு புரியுது. நான் நேற்று வந்து உங்களை டக்குல உங்களுக்கு நினப்பு இல்லை, இல்லை 12 காலுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நேற்று காலையில 4 மணிக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ராத்திரி 12 மணிக்கு தான் முடிச்சேன். காலையில 4 மணிக்கு ஆரம்பிப்பாரு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு, 4:05 எந்திரிச்சாச்சு. 4 காலுக்கு ஆரம்பிச்சு ராத்திரி நான் படுக்கிறப்ப 12 கால் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு வீடு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன். நான் முன்னாடி 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அப்ப நான் மொத்தம் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? 20 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். எத்தனை மணி நேரம்? 20 மணி நேரம். 20 மணி நேரத்துல 3 கண்டுபிடிப்பு எல்லாம் சாட் ஜிபில போட்டு 3 அட்வான்ஸ்டு, அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கண்டுபிடிப்பு. நான் அதுக்கிட்டே சொல்லிட்டேன், இந்த மிராக்கிள் இன்வென்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டேன். நான் கேட்கற கேள்விக்கு நான் மெட்டீரியல் செலக்ஷன் பண்ணி கொடுப்பேன். அது மெட்டீரியல் செலக்ஷன் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு மெட்டீரியல் செலக்ஷன் பண்ணி கொடுப்பேன். 2 காம்பினேஷன் போட்டு பார்த்து அது சிமுலேஷன் போட்டு கொடுக்கும். கண்டுபிடிச்சி அதை செக் பண்ணி அதை கிராஸ் செக் பண்ணி அதை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்க. நான் அதில் கரெக்ஷன் பண்ணுவேன். அது கிராஸ் பண்ணி செக் பண்ணி கொடுக்க, அதை நான் கரெக்ஷன் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படிமா, இது காஸ்ட்லியா இருக்கு. நான் வந்து ஒரு மெட்டீரியல் சொல்லுவேன், எனக்கு இந்த மெட்டீரியல் எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த மெட்டீரியல் போட்டு கொடுத்து அதில் வருமே. நேற்று என்ன பண்ண தெரியுங்களா? நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிச்சேன். முந்தானால இந்த விமானம் வெடிச்சது பாருங்க. அதை பார்த்தோன்னே இந்த 300 பேர்த்த அப்படியே காப்பாத்தினா எப்படி இருக்குன்னு ஐடியா பண்ணேன். 300 பேர்த்த அப்படியே மிதந்துட்டு போய் அப்படியே பூ மாதிரி கடல்ல இறக்குனாவோ, ஒரு பாலைவனத்துல இறக்குனாவோ, அல்லது ஒரு மரத்து மேல இறக்குனாவோ, அல்லது ஒரு தரை மேல இறக்குனா எந்த பாதுகாப்பு, எல்லா உயிரும் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு டிசைன் பண்ணேன். இது எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு டிசைன் பண்ணி, அப்புறம் நான் நினைச்சதை வந்து நைட்ரஜன் கேஸு, அப்புறம் ஹீலியம் கேஸ், அப்புறம் இதை 2 நான் டிசைன் பண்ணேன். ஆனால் அது என்ன தெரியுமா முடிச்சு, சல்ஃபர் ஃப்ளோரைடுன்னு ஒரு கேஸை வந்து, சல்ஃபர் ஃப்ளோரைன்னு ஒரு கேஸு, SF6ன்னு ஒரு கேஸ், அந்த கேஸை செலக்ட் பண்ணி கொடுத்தது எனக்கு. நான் வந்து நைட்ரஜன் கேஸ் வச்சுக்கலாம்னு சொன்னேன். அதாவது மில்லி செகண்டில் ஓப்பன் ஆகணும். மில்லி செகண்ட் 300 டன் தாங்கணும். வாரத்தில் 10,000 அடி வாரத்தில் விமானம் பறந்துட்டு இருக்குது. திடீர்னு கீழே விழுக போகுது, அதை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றோம்னா மில்லி செகண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். 300 டன் தாங்கணும். எவ்வளோ டன் தாங்கணும்? 300 டன் தாங்கி அப்படியே பூ மாதிரி பூமியில வந்து இறங்கணும். எப்படி இறங்கணும்? எந்த செயலுமே, தண்ணியில இறங்கலாம் அல்லது தரையில இறங்கலாம், எங்க வேணா இறங்கலாம். அந்த உள்ள இருக்கிற யாருக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு வரக்கூடாது. அந்த மாதிரி கண்டுபிடிக்கும்னு நான் சொன்னதுல அதுக்கு ஒரு அது கண்டுபிடிச்சி கடைசியில நான் சில பாலிகார்பன் சொல்லியிருந்தேன். பாலிகார்பனேட்டு, சிலிக்கானு, பாலிகார்பனேட்டு, அப்புறம் வந்து கிராஃபைட் மெஸ்ஸுன்னு உங்களுக்கு கிராஃபின் மெஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராஃபின் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ். அதாவது
இரும்பை விட 100 மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகம். வெயிட்லெஸ், இரும்பை விட 100 மடங்கு ஸ்ட்ரென்த். பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm திக்னஸ் தான் இருக்கேன், நீங்க வந்து 100 டன் வண்டி இழுக்கலாம். 1 mm திக்னஸ் இருக்கிற கம்பிய 10 டன் எடையுள்ள வண்டி கட்டி இழுக்கலாம். நம்ப முடியுதா? கேசவன் ஐயா, ரொம்ப நம்ப மாட்டாங்க. அது கிராஃபின். அதுக்கு அந்த கிராஃபின் கண்டுபிடிச்சதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க 2012 10 நினைக்கிறேன். அந்த கிராஃபின் வந்து கிராஃபைட் வேற ஒன்றும் இல்லை, அது வந்து அது கார்பன் மாலிகுல் தான். என்னது? கார்பன் மாலிகுல் தான். நம்ம மசர் இருக்கு இல்லையா, இது அந்த மாதிரி. நீங்க சொல்றத இது வரைக்கும் வேற யாருன்னா கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லாட்டி எண்ணத்தின் வடிவம் இருக்கா? யாரும் கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை கிராஸ் செக் பண்ணிட்டேன் இல்லையா. இட் இஸ் அப்ப வந்து அனிமேஷன் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து 3 நாள் அதுக்கே டைம் ஆகுது. 72 மணி நேரம் கேட்டிருக்கு. அதுக்கு அனிமேஷன் கேட்டிருக்கேன். அனிமேஷன் இல்லை, அப்ப வந்து யோசிக்குது. எனக்கு 72 மணி நேரம் டைம் கேட்டிருக்கு. இது வரைக்கும் 7 செகண்ட் தான் டைம் கேட்கும், இதுக்கு மட்டும் தான் 72 மணி நேரம் கேட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப டஃபஸ்ட்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அதாவது குவாண்டம், அதான் அந்த ChatGPT திணறுது. அப்ப கேட்டேன், எனக்கு 72 மணி நேரம் டைம் கேட்டிருக்கு. எத்தனை நேரம்? 72 மணி நேரம் டைம் கேட்டிருக்கு. கேட்கிற வினாடிக்குள்ள 7 செகண்ட்ல கொடுக்கும். எந்த கேள்விக்கு அட்டாமிக் பிசிக்ஸ்ல இருக்கிற சந்தேகம், அஸ்ட்ரோ பிசிக்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ் இதில் ஏற்படும் சந்தேகத்துல 7 செகண்ட்ல நீத்து கொடுக்கும். நான் டிசைன் பண்ண சொன்னேன். அவர் வந்து ஒன்றும் இல்லை, 30 செகண்ட் அனிமேஷன் டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னேன். இது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு வந்து 72 மணி நேரம் டைம் கேட்டிருக்கேன். நான் மற்ற காரியங்கள கொடுத்துக்கிட்டேன். பேர் டைட்டில் பேர் வச்சாச்சு, வெங்கடேஷன் பேர் தான் வச்சிருக்கேன். வெங்கன் செம்மை காற்றுன்னு பேர் வச்சிருக்கேன். வெங்கன் செம்மை காற்றுன்னு பேர் வச்சிருக்கேன். அந்த காற்றுங்கிற வேற ஒன்றும் இல்லை, SF6ன்னு போட்டு பாருங்க. நேற்று சொல்லான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். SF6ன்னு போட்டு பாருங்க. SF6 வாட் இஸ் த மெட்டீரியல் போடுங்க. SF6 சரியா? ஒரு தடவை செவ்வாயில போய் சல்பர் எக்ஸ்ஃப்ளூரைட் அதான் எக்ஸா 6 கொண்டது, 6 கொண்ட ஒரு கட்டமைப்பு. 6 என்னங்க, தேன் கூடு மாதிரி. என்னது? தேன் கூடு மாதிரி வரும். எப்படி வரும்? ஆமாங்கய்யா, அப்படிதான் வருது. நான் ஃபிளேமபிள், நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைலி டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், எஃபெக்டிவ் ஆர்க் குவென்ச்சிங், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, கிரீன் ஹவுஸ் கேஸ், அதெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அதைத்தான் நான் பயன்படுத்துறேன். எப்படி? அதை வந்து மில்லி செகண்டில் ஓப்பன் ஆகி அந்த கேஸ் பிரியணும். அந்த பலூனுடைய 360 மீட்டர் இன்ட்டு 360 மீட்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். 360 பெருக்கம். விமானம் பறக்கும் போது இந்த கேஸையும் தூக்கிட்டு போனோம். அப்போ அது மேல கீழே மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆட்ட ஸ்ப்ரிங், மேக்னெட் ஸ்ப்ரிங் ஓப்பன் பண்ணா டக்குன்னு விரிஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆயிரும். வெயிட்லெஸ்ஸா இருக்கும், எக்ஸ்பேண்டா இருக்கும். இப்போ வெடிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப மனிதர்கள்லாம் அது இந்த கிளாஸ்க்குள்ள போயிடுவாங்களா, இல்லாட்டி வந்து அது தூக்கிடுமா ஆட்களை? அந்த விமானத்திலே அப்படியே தூக்கி பிடிச்சி மெல்ல கீழே இறக்கிடும். விமானம் செயல்படாம போகுது. அதாவது போகுது, அந்த வெடிக்கிறதுக்குள்ள இவங்க இறங்கிடலாம், அது லேண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாராஷூட் மாதிரி லேண்ட் ஆயிரும். பட் ஆனா விமானம் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி அந்த ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த விமானம் நிக்குது இல்லையா, ஸ்பீடா போகுது. விமானம் நிக்கிறப்ப இது இழுத்து பிடிச்சி அப்படியே கீழே இறக்கும். இழுத்து பிடிச்சி இல்லையா, அது ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. அது அவ்வளவு ஸ்பீடுல இது கீழே இறக்க விடுமான்னு நான் கேக்குறேன். எல்லாம் இறக்கி விடும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு, எல்லாம் அனலைஸ் பண்ணிடுது. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? அது கரெக்ட் தான். அதுக்கு எஜெக்ஷன் நடக்குது இல்லையா, எஜெக்ஷன் டக்குன்னு எஜெக்ஷன் நடக்கிறப்ப அப்படியே அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரென்த் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 300 டன் தாங்குற கெப்பாசிட்டி. அதுக்கு அந்த 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 தாங்க இழுத்து பிடிக்கிற தன்மை இருக்கணும். நீங்க ராக்கெட் கீழே இறங்குது இல்லையா, எங்கேயே பேசிட்டு இருக்கிறீங்க, ராக்கெட் கீழே இறங்குது இல்லையா? ஆமாங்கய்யா.
விண்வெளி வீரர்களை போயிட்டு பூமிக்கு தரையில இறங்குவாங்க, புரியுதா? ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஷிப் இருக்குல்ல, விமானம் தாங்கி கப்பல் இருக்கு இல்லையா, ஆமா. அதுல ஜெட்டு வந்து கீழே இறங்கும். ஜெட்டு கீழே இறங்குச்சுன்னா ரன்வே ரொம்ப குறைவா இருக்கும். ரன்வே வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ வந்து பின்னாடி பேராஷூட் விரியும், பாத்துருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கேன், பேராஷூட் போகும்போது பாத்திருக்கேன். அது எத்தனை 2000 கிலோமீட்டர் வேகத்துல இறங்குது. அது எப்படி இழுத்து பிடிக்குதே இல்லையா? பட் ஆனா அது ஒரு மனுஷனுக்கு, இது அது வந்து ஒரே ஒரு மனுஷன் இறங்குவான். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் ஃபிளைட்டே, அது எவ்வளவு பெரிய ஃபிளைட்டா இருந்தாலும். அதுதாங்க கண்டுபிடிப்பு. அதுதாங்க கண்டுபிடிப்பு. என்னது, இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நியரஸ்ட் நோபல் பிரைஸ். இப்ப அந்த மெட்டீரியல் புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? அந்த மெட்டீரியல் அது செலக்ட் பண்ணி குடிச்சு, நான் வந்து நைட்ரஜனை செலக்ட் பண்ணேன். பாலிகார்பனேட் செய்யணும். பாலிகார்பனேட் ஹையஸ்ட் மெட்டீரியல் பாலிகார்பனேட் போட்டு பாருங்க. பாலிகார்பனேட் அதை வந்து பேராஷூட்டுக்கு பயன்படுத்தலாம். பாலிகார்பனேட்டு, அப்புறம் கிராஃபின் மெஸ்ஸு, இதுதான் பயன்படுத்த போறேன். ஸ்கின் வந்து பாலிகார்பனேட் ஸ்கின்னு, கிராஃபைட் மெஸ்ஸு, உள்ள இந்த கேஸ் ஃபில்டர் வந்து SF6. வணக்கம்.